யூதங்கிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நீ 7 நாடா வா, 70 நாடா கூட வா. இப்போ கூட பாருங்க, ஐநா சபையிலேருந்து வெளியே வந்துட்டான். ஐநா சபையில் இருக்கிற எந்த நாடு இஸ்ரேவேலை அடித்தாலும் ஐநா சபை கேட்காது. நீ என்னுடைய மெம்பர் இல்லை, அதனால உன்னை அடிச்சா நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஐநாவை நம்பவே இல்லை, இன்னும் தேவனை மட்டும்தான் அவன் நம்பிக்கிட்டே இருக்கான். இன்னும் தேவனை மட்டும்தான் அவன் நம்பிக்கிட்டே இருக்கான். இன்றைக்கு எம்டி ஜெகன் போன்றவர்கள் கிறிஸ்தவர்களுடைய ஒரு தவறான நம்பிக்கையை விதைத்து கொண்டு வருகிறார்கள். அது என்ன? இன்றைக்கு காணப்படுகிற இஸ்ரவேல் தேசம், அது செய்யக்கூடிய போர்கள், இதற்கு பின்னணியிலே கடவுள்தான் இருக்கிறார், கடவுள்தான் அவர்களை போர் செய்ய வைத்து கடவுள்தான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்கின்ற வேதத்திற்கு எதிரான சில காரியங்களை அவர்கள் போதிக்கிறார்கள். மட்டுமல்ல, அவர்கள் கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், ஆகவே தான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது என்கிறது போன்ற காரியங்களும் அவர்களுடைய பிரசங்கத்தில் நீங்கள் காண முடியும். 1948 இஸ்ரவேல் தேசம் உருவானது. இது வேதாகமத்திலே உள்ள ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல் என்று எம்டி ஜெகன் மட்டுமல்ல பல கிறிஸ்தவ போதகர்கள் என்கிறவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வேதாகம வசனங்களையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஆனால் அது துளியளவு கூட உண்மை அல்ல. அவர்கள் காண்பிக்கிற வேத வசனங்கள் அதற்கு பொருந்துவது அல்ல. இன்றைக்கு இஸ்ரவேல் என்கின்ற நாட்டை குறித்து ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்கிறது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் நீங்கள் காண முடியும். அது எல்லாமே சுத்த பொய் என்கிறதை நான் வேதாகம அடிப்படையில் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். முதலாவது, எம்டி ஜெகன் சொல்லுகிற ஒரு பொய். எம்டி ஜெகன் அநேக பொய்களை மக்களிடத்திலே சொல்லுவார். அதை யாரும் சோதித்து பார்ப்பதில்லை. எம்டி ஜெகன் சொல்வது உண்மையா பொய்யா என்றெல்லாம் யாரும் சோதித்து பார்ப்பதில்லை. பல காரியங்கள் பொய்யை சொல்லியிருக்கிறார். ஒரே ஒரு சாம்பிளை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த எம்டி ஜெகன் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் என்கின்ற நாடு ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வெளியே வந்து விட்டது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இப்போ கூட பாருங்க, ஐநா சபையிலேருந்து வெளியே வந்துட்டான். முந்தா நேத்து ஐநா சபையிலேருந்து வெளியே வந்துட்டான். நீங்க அது கேட்கறதுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஐநா சபையில் இருக்கிற எந்த நாடு இஸ்ரேவேலை அடித்தாலும் ஐநா சபை கேட்காது. நீ என்னுடைய மெம்பர் இல்லை, அதனால உன்னை அடிச்சா நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐநாவில் இருக்கிற 185 நாடுகளுக்கு அகைன்ஸ்டா மாறிட்டான் அவன். இந்த 185 நாட்டில் எவன் இஸ்ரேவேல் அடித்தாலும் ஐநா கேட்காது. ஏன்னா அவங்க எங்களுடைய அமைப்பில் என்னவா இல்லை, மெம்பரா இல்லை. அவன் ஐநாவை நம்பவே இல்லை, இன்னும் தேவனை மட்டும்தான் அவன் நம்பிக்கிட்டே இருக்கான். இதிலே வேதாகமத்துக்கு எதிரான பொய்யும் இருக்கிறது, நடைமுறையிலே இருக்கு, நாம் கண்கூடாக பார்க்கின்ற இதற்கு மாறான ஒரு பொய்யும் இருக்கிறது. முதலாவது, இஸ்ரவேல் என்கின்ற நாடு ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வெளியே வரவில்லை. நீங்கள் உங்கள் கைகளிலே மொபைல் இருக்கும், நீங்களே சோதித்து பார்க்கலாம். ஆனால் எந்தவித ஆதாரமின்றி நான் என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்கின்ற ஒரு துணியிலே எம்டி ஜெகன் பல பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறார். அதை நம்பி மக்கள் அவனுக்கு முட்டுக் கொடுக்கிறார்கள். ஆகவே போகிற பக்கம் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் என்கின்றது போல சொல்லியிருக்கிறார். இந்த இஸ்ரவேல் என்கின்ற நாடு ஐநா சபையை விட்டு வெளியே வரவில்லை. ஐநா சபைக்கு கீழாக பல்வேறு விதமான கிளை அமைப்புகள் உண்டு. என்ன நடந்தது என்று சொன்னால், அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் சபையின் சில அமைப்புகளிலிருந்து, சில கிளை அமைப்புகளிலிருந்து வெளியே வந்து விட்டது. அமெரிக்கா இப்படி வெளியே வந்த காரணத்துக்காக அமெரிக்காவின் ஆதரவிலே இயங்கிக் கொண்டிருக்கிற இஸ்ரவேல், அல்லது அமெரிக்காவின் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த இஸ்ரவேலும் அந்த சில கிளை அமைப்புகளிலிருந்து வெளியே வந்து விட்டது. மாறாக எம்டி ஜெகன் சொன்னது போல ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து இஸ்ரவேல் வெளியே வரவில்லை. நாங்கள் தேவனை நம்பி ஐக்கிய நாடு சபைகளிலிருந்து வெளியே வருகிறோம் என்றெல்லாம் இஸ்ரவேல் வெளியே வரவில்லை. இஸ்ரவேல் இன்றைக்கு முழுமையாக அமெரிக்காவை நம்பி இருக்கிறது, தேவனை அல்ல. அமெரிக்கா சில கிளை அமைப்புகளிலிருந்து வெளியே வந்ததால் இந்த இஸ்ரவேலும் சில கிளை அமைப்புகளிலிருந்து வெளியே வந்தது. மாறாக ஐக்கிய நாடுகள் சபையிலே இன்றைக்கு அமெரிக்காவும் நீடிக்கிறது, இஸ்ரவேலும் நீடிக்கிறது. ஒருவேளை நாளைக்கு அமெரிக்கா முழுமையாக ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து வெளியே வந்தால் இஸ்ரவேலும் வெளியே வரும். அவ்வளவுதான் காரணம். அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் தேவனை நம்பி இருக்கிறது ஒரு காரணம் அல்ல. அவன் ஐநாவை நம்பவே இல்லை, இன்னும் தேவனை மட்டும்தான் அவன் நம்பிக்கிட்டே இருக்கான். அவன் ஐநாவை நம்பவே இல்லை, இன்னும் அமெரிக்காவை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கான். அவன் தேவனை நம்பவே இல்லை, இன்னும் அமெரிக்காவை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கான். இந்த எம்டி ஜெகன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்கள் தேவனை நம்புகிறார்கள் என்று சொல்லி. தன்னை விசுவாசிக்காத யூத இஸ்ரவேல் மக்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள், காரணம் அவன் என்னை பற்றி எழுதியிருக்கிறானே என்று சொல்லி. அப்போ இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களா? இல்லை. அப்படியானால் எப்படி அவர்கள் தேவனை நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த எம்டி ஜெகன் சொல்ல முடியும்? ஒரு 200 ஆண்டுகளாக பரப்பப்படுகிற ஒரு பொய் என்னவென்றால், இன்றைக்கு இஸ்ரவேல் நாடு
அது தேவன் திட்டம். அந்த தேவன் அந்த நாட்டை மறுபடியும் உருவாக்குவார், அந்த நாடு தேவன் தெரிந்து கொண்ட நாடு என்கிறது போன்ற பல பொய் உபதேசங்கள் காணப்படுகிறது. குறிப்பாக 1948ஆம் ஆண்டு இஸ்ரவேல் என்கின்ற நாடு குடியேறினது. அதை வைத்து பலர் சொல்லுகிறார், இது ஆண்டவருடைய செயல், இதை குறித்து வேதாகமத்திலே தீர்க்க தரிசனம் உள்ளது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? சுத்த பொய். அவர்கள் இந்த 1948 இஸ்ரவேல் உருவானதை தீர்க்க தரிசனம் என்று சொல்லி சில வசனங்கள் காண்பிக்கிறார்கள் அல்லவா? ஒன்று கூட பொருந்தாது. அவர்கள் காண்பிக்கிற சில வசனங்கள் உங்களுக்கு டீகோட் பண்ணுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த வசனம் அப்படியே 1917-18 பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்பத்திலிருந்து ஆரம்பிச்சிச்சு. ஜனங்கள் நாலாபுரத்திலிருந்து யூதர்கள் இஸ்ரவேலை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அந்த வசனத்தை முழு பின்னணியோடு, அந்த அதிகாரத்தை, முந்தைய அதிகாரத்தை, பிந்தைய அதிகாரத்தை எல்லாம் வாசித்தால் ஏசாயா எதை பற்றி கூறுகிறார் என்பது தெரியும். ஏசாயா தீர்க்க தரிசனமாக இந்த மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்கிறதைத்தான் கூறுகிறார். இஸ்ரவேல் நாடு அசீரியாவுக்கு அடிமையாக போய்விட்டது, யூத நாடு பாபிலோனுக்கு அடிமையாக போகிறது. இஸ்ரேல் மக்கள் பல்வேறு வித நாடுகளிலே சிதறடிக்கப்பட்டார்கள். இது கிமு 500களிலே நடந்த சம்பவம். அப்போ அதை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது, வடக்கை நோக்கி கொடு என்பேன், தெற்கை நோக்கி வைத்திராதே என்பேன், பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்தையும் கொண்டு வா என்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா? இது எப்பொழுது நிறைவேறினது என்றால், பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து பாபிலோன் நாட்டை பெர்சியா நாடு கைப்பற்றின பிறகு பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ஒரு கட்டளை எடுக்கிறார். நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி போகலாம் என்று சொல்லி கட்டளை எடுக்கிறார். அப்படி கட்டளையிடும் போது மக்கள் அங்கே திரும்பி போகிறார்கள், சொந்த நாடுகளுக்கு போகிறார்கள். பல்வேறு வித நாடுகளிலே அடிமைப்பட்டு கிடந்தவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு போகிறார்கள். இது கிமு 500களிலே நடந்த சம்பவம். அதை குறித்து அதே அதிகாரத்திலே இது எந்த காலகட்டத்தை குறித்தது என்பதை எசாயாவே சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பெரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் எதை சொல்லுகிறார்? நான் தான் உங்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று சொல்லி இங்கே அதே அதிகாரத்திலே ஏசாயா சொல்லுகிறார். அப்போ அந்த இடத்திலிருந்து மறுபடியும் உங்களை கொண்டு வருவேன், அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவேன் என்கிறதை குறித்து தான் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஆனால் வெறும் இந்த ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக்கொண்டு இந்த தீர்க்க தரிசனம் 1948 இஸ்ரவேல் புதிய நாடை உருவாக்குவதை சார்ந்தது என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்வார்கள். எசேக்கியேல் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்வார். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பும் என்கின்ற ஒரு காட்சி ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார். ஐநா சபையில இஸ்ரேலை தனி நாடா அங்கீகரிச்சு அவங்கள நீங்க தனி நாடா நீங்க இயங்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாங்க. இதுதான் எசேக்கியேல் 37 கர்த்தர் சொன்னது. அவர்கள் உலர்ந்த எலும்புகள் எழும்பி சேனையாய் நிற்பார்கள் அப்படின்னாரு. அதே மாதிரி மறுநாள் யுத்தம், அந்த நாடு உருவாக்கும் போதே ராணுவமா உருவாகுது, ஃபார்ம் ஆகுது. ஆனால் இதுவும் உண்மை இல்லை. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் சிறையிருப்பின் காலத்திலே வாழ்ந்தவர். அப்போ அவர் அந்த காலகட்டத்திலே மக்கள் சிறையிருப்பை போனதை தான் மரித்து பட நிலைமையோடு ஒப்பிட்டு அவருக்கு காட்சி காண்பிக்கப்படுகிறது. அவர்கள் திரும்பி வர வாய்ப்பே இல்லை, உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகளும் உயிரடையும், அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்களை நான் திரும்ப கொண்டு வருவேன் என்கிற அடிப்படையில் தான் அங்கே காட்சி காண்பிக்கப்பட்டது. இதை நீங்கள் தெளிவாக படித்தாலே தெரியும். இது எசேக்கியேல் வாழ்ந்த காலத்திலே உள்ள மக்கள் எப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், அந்த அடிமைத்தனத்தில் இருந்த மக்கள் எப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள், அவர்களை நான் எப்படி விடுவிப்பேன் என்கிறதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். எசேக்கியேல் 37:11 அப்பொழுது அவர் என்ன நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். யாரிடத்திலே? பாபிலோனிலே அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் மரித்து போன நிலைமையில் இருக்கிறோம், எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை என்கிறதைத்தான் அது உலர்ந்த எலும்புகள் என்கின்ற காட்சி மூலமாக ஆண்டவர் காண்பிக்கிறார். இது அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் முடித்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது எதிர்காலத்திலே 1948 உள்ளவர்களுக்கான தீர்க்க தரிசனம் அல்ல, அந்த காலத்திலே வாழ்ந்து நம்பிக்கையற்ற பாபிலோனில் அடிமைப்பட்டது நிமித்தம் நம்பிக்கையற்ற மக்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை என்பதாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதை தொடர்ந்து புதிய உடன்படிக்கை நடக்கக்கூடிய காரியங்களை கூட சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வந்து புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் என்கிறதை கூட அதை தொடர்ந்துள்ள நீங்கள் வசனங்களில் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் இதை எடுத்து இன்றைக்கு எம்டி ஜெகன் போன்றவர்கள் எப்படி பேசுவார்கள்? இது 1948 குறித்து தான் அன்றைக்கு எசேக்கியேல் சொன்னார் என்பதாக சொல்வார்கள். இன்னும் முக்கியமாக சொல்லப்படுகிற ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு உவமை. கர்த்தர் உரைத்த ஒரு தீர்க்க தரிசனம் 1948 துல்லியமாய் நிறைவேறியது. அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் மீண்டும் உருவாகி வருவதையும் அதற்கு முதல் ராஜா பிரதமர் வருவதையும் குறிக்கிறது. சொன்னபடியே 1948 மே மாதம் 14ஆம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இங்கே இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தினாலே ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அத்திமரம் என்றால் இஸ்ரவேல் நாடு என்று சொல்லி இவர்கள் எதை வைத்து சொல்லுகிறார்கள்? இதற்கு முன்பு பல்வேறு உவமைகளிலே அத்திமரத்தை இஸ்ரவேல் என்கின்ற நாடோடு சில உவமைகளிலே ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சில தீர்க்கதரிசிகள் பேசியிருக்கிறார்கள். எரேமியா 24 யூத மக்களை அத்திப்பழத்தோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. ஓசியா 9:10 இஸ்ரவேலை அத்திமரத்தில் பழுத்த பழத்தோடு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே காணப்படுகிற அத்திமரம் என்பது இஸ்ரவேல் நாடைத்தான் குறிக்கும். இந்த இஸ்ரவேல் நாடு என்பது துளிர்விடும் போது என்பது இஸ்ரவேல் நாடு மறுபடியும் 1948 ஸ்தாபிக்கப்பட்டது, அதைத்தான் குறிக்கும். அப்போ அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துடைய வருகை இதை சார்ந்துதான் இருக்கும் என்பதாக சொல்வார்கள். இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான வேத வியாக்கியானம். அன்புக்குரியவர்களே, ஒரு உவமையிலே ஒரு பொருளுக்கு ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எல்லா உவமைகளிலும் அந்த பொருள் வரும்போது அதுதான் அர்த்தம் என்று அர்த்தம் அல்ல. உதாரணத்திற்கு இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை புளித்தமாவுக்கு ஒப்பாக பேசியிருக்கிறார். பரலோக ராஜ்யம் என்றால் புளித்தமாவுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே புளித்தமா என்று சொல்லி எதெல்லாம் வருகிறதோ எல்லாமே பரலோக ராஜ்யத்தை தான் குறிக்கும் என்று எண்ணலாமா? கூடாது. காரணம், வேறு உவமையிலே என்ன பேசுவார்? பரிசேயர் சதுசேயர் என்கிறவர்களுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக பேசியிருப்பார். அங்கே புளித்தமாவுக்கு கொடுக்கப்படுகிற விளக்கம் வேறு. அந்த உவமையிலே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற போது புளித்தமாவை பற்றி பேசுவார். அங்கே அவர் கொடுக்கிற விளக்கம் வேறு. அங்கே தவறான குணங்களை ஒப்பிடுவதற்கு புளித்தமா என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அதே போல தான் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையிலே விதைக்கிறவன் பற்றிய உவமையிலே நிலம் என்கிறதை மனிதர்களுடைய இருதயம் உள்ளம் என்கின்ற அர்த்தத்திலே உவமைப்படுத்தியிருப்பார். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன வேறொரு உவமையிலே இந்த நிலம் என்பது உலகம் என்று சொல்லி உவமைப்படுத்தியிருப்பார். அப்போ ஒரு இடத்துல சொல்லப்பட்ட ஒரு கருத்து இன்னொரு உவமைக்கு பொருந்தாது. அதே போலதான் ஏதோ ஒரு உவமையிலே அத்திமரம் என்பது இஸ்ரவேல் நாட்டை ஒப்புமைப்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது என்கிறதற்காக அத்திமரம் என்று சொல்லி எங்கெல்லாம் வருகிறதோ அது எல்லாம் இஸ்ரவேல் நாட்டை தான் குறிக்கும் இந்த அர்த்தம் அல்ல. நீங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அத்திமரம் துளிர் விடும் போது வசந்த காலமாக இருக்கிறது என்பது இஸ்ரவேல் நாட்டை தான் குறிக்கும், இஸ்ரவேல் 1948 ஸ்தாபிக்கப்பட்டதை தான் குறிக்கும் என்று சொல்லி நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால், இதே காரியத்தை லூக்கா எழுதியிருக்கிறார். லூக்கா எப்படி எழுதியிருக்கிறார் தெரியுமா? அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள் என்று எழுதியிருக்கிறார். அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். வெறும் அத்திமரம் மட்டுமல்ல, எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிற போது வசந்த காலம் வந்திருக்கிறது என்பதை அறிவீர்கள். அத்திமரம் என்று சொன்னால் இஸ்ரவேல் நாடு உருவாகிறதை தான் குறிக்கும் என்று சொன்னால் அங்கே மற்ற எல்லா மரங்களும் கூட தான் துளிர்க்கிறது. அப்போ மற்ற எல்லா மரங்களும் அது எந்தெந்த நாடை குறிக்கும்? ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு நாட்டு பெயரை இணைக்கலாமா? இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்ங்கிறதை குறித்து மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கு முன்பு என்னெல்லாம் நடக்கும் என்கிறதை குறித்து சொல்லுகிறார். அதிலே கள்ளத்தீர்க்கதரிசிகள் அதிகமாக காணப்படுவார்கள், வஞ்சகர்கள் பெரிய அளவிலே, உபத்திரவம் பெரிய அளவிலே இருக்கும், இதெல்லாம் பல காரியங்களை சொல்லுகிறார். இப்படிப்பட்ட பல்வேறு உபத்திரவங்கள் எல்லாம் நடக்கும். இந்த உபத்திரவம் முடிந்தவராக சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாமல் இருக்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் விழும். அப்பொழுது மனுஷகுமாரன் வலுவாய்ந்து நிற்கின்ற எக்காலத்தோடு வருவார், வந்து தம்முடையவர்களை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். அப்போ இயேசு இங்கே சொல்லுகிற காரியம் இவைகளெல்லாம், இந்த உபத்திரவங்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புகிற காரியங்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதற்கு தான் எப்படி அத்தி மரமோ அல்லது மற்ற எல்லா மரங்களோ துளிர் விடும்போது நமக்கு என்ன தெரியும்? ஆஹா, வசந்த காலம் வந்திருக்கிறது,
காலம் மாறிவிட்டது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? அதை போல இந்த உலகம் மிக 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 மோசமான நிலைக்கு செல்லும் போது நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இங்கே சொல்லுகிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்கும் போது, எவைகள்? அதற்கு மேலே இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் காரியங்களை சொன்னார், அது எல்லாம் தான். உபத்திரவத்துக்கு பின்பதாக சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது மனுஷகுமாரன் வரப்போகிறார் என்கிறது அடையாளம். இங்கே 1948 இஸ்ரவேல் நாடு என்கிறது தோன்றும் என்றெல்லாம் சொல்லவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் நாட்டை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்ற எல்லாம் வேதத்திலே கிடையாது. பூகோள ரீதியான இஸ்ரவேல் என்கின்ற நாட்டை குறித்த திட்டம் முடிந்து விட்டது. இன்றைக்கு அதை குறித்து எந்த திட்டமும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறினது. இயேசு எப்படி நிறைவேறினது என்று சொல்லி நான் புரிய வைக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இஸ்ரவேல் என்கின்ற நாட்டை மையமாக வைத்து மக்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நாட்டு மக்களுக்கு அது ஒரு நிழல். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து வரும்போது இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் அல்லாத மக்கள் எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக்கினார். ஒன்றாக்கி அந்த நாடு அல்ல, இஸ்ரவேல் நாட்டிலே பூர்வீகமாக இருக்கிறவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இணைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் இஸ்ரவேலர் ஆக ஆண்டவர் மாற்றுகிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இஸ்ரவேல் என்கின்ற மக்கள் இஸ்ரவேல் காணப்படுகிறார்கள். அது ஒரு நிழல். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, அவர்களில் யூதர்களிலிருந்தும் இருக்கலாம், யூதர் அல்லாதவர்களிலிருந்தும் இருக்கலாம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் இஸ்ரவேலர், அவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார்கள். கலாத்தியர் புஸ்தகத்தில் இதைத்தான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு பிறந்த எல்லாரும் இஸ்ரவேலரா? இல்லை. வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவரே யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆபிரகாமின் சந்ததி, அவர்கள்தான் இஸ்ரவேலர் என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், உள்ளத்தில் யூதனானவனே யூதன், புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் அல்ல. இன்றைக்கு யாரை ஆண்டவர் யூதராக அல்லது இஸ்ரவேலராக பார்க்கிறார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேலர் அல்லது யூதர்கள் என்பது பூகோள ரீதியான இஸ்ரவேலர்களை குறிக்கவில்லை, அவர்களை குறித்து திட்டமில்லை. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக, உள்ளத்திலே செய்யப்பட்ட விருத்த சேதனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்தவர்கள் தான் இஸ்ரவேலர். இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் யூதர்களுக்கு என்று தனியொரு கேட்டகரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்று தனி கேட்டகரி அப்படியாக இல்லை. அவர் பழைய உடன்படிக்கையை அவர் ஒழித்தார், ஒழித்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். யூதரானாலும் சரி, யூதர் அல்லாதவர்களானாலும் சரி, புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகத்துக்கான வழி. யூதர் அல்லாதவர்கள் எல்லாரையும் அவர் ஒன்றாக்கி விட்டார். அப்போ இனி அந்த அடிப்படையிலே தான் ஆண்டவர் பார்ப்பார். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நாடு, இஸ்ரவேலுங்கிற நாடு என்கிறதல்ல தேவ திட்டம். நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் தான் இன்றைக்கு ராஜரிக ஆசிரிய கூட்டமாக இருக்கிறோம். இஸ்ரவேல் என்கின்ற நாட்டு மக்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசிகள். யூதர் அல்லது இஸ்ரவேல் என்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட பரம்பரையில வருகிறதுனால இன்றைக்கு அதில் ஒரு சிறப்பும் கிடையாது. இன்றைக்கு தவறாக மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தான் விசுவாச மார்க்கத்தார், ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்போ அவர்கள் தான் இனி இஸ்ரவேலர். இது திட்டமும் தெளிவாக சொல்லியிருக்க ஒரு நாடு, அவர்கள் தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான பாதையிலே பயணிக்கிறார்கள், வன்முறையிலே பயணிக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் தேவஜனம், ஆகவே அவர்கள் போரிலே வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் தான் துணை நிற்கிறார் என்று சொல்லி கடவுளை தப்பாக ஒரு தவறான ஒரு நாட்டுக்கு துணை போகிறவராக காண்பிக்கிறார்கள். அவர்கள் போரில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அவர்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் உதவி செய்தது. 1948 ஐரோப்பிய உதவி காணப்பட்டது. அவர்கள் டெக்னாலஜியில் நிறைய கற்றிருந்தார்கள். சுற்றியிருந்த அரபு நாடுகள் அந்த அளவுக்கு தேர்ச்சி பெறாத நாடுகளாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு ஒற்றுமை காணப்படவில்லை. அப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்தால் தெரியும். அன்றைக்கு ஐரோப்பியர்களாகட்டும், இன்றைக்கு அமெரிக்கர்களாகட்டும் யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு, அவர்கள் செய்கிற வன்முறைக்கு அநியாயத்துக்கு துணை போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜான் நெல்சன் டார்பி போன்றவர்கள் வேதாகம வசனத்தை வைத்து கொடுத்த பொய்யான விளக்கங்கள். இன்னைக்கு எம்டி ஜெகன் எல்லாம் பேசுகிறார் அல்லவா? இது எம்டி ஜெகன் பேசுவதல்ல. 1830களிலே நெல்சன் டார்பி என்கிறவர் கொண்டு வந்ததுதான். அவர் தான் இந்த வேதாகமத்தில் இருக்கிற அந்த வசனங்களை, பாபிலோனில் சிறையிருப்பிருந்த மக்கள் வெளியே வருவார்கள் என்கிறதை குறித்து சொல்லப்பட்ட, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு புதிய ராஜ்யம் உருவாக்கப்படும் என்று புதிய ஒரு இஸ்ரவேலை குறித்து, புதிய ஒரு சபையை குறித்து சொல்லப்பட்ட
அந்த சில வசனங்களை எடுத்து தவறாக வியாக்கியானம் செய்து இஸ்ரவேலுக்கு ஒரு தனி நாடு உண்டு, அதை குறித்து வேதாகமம் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கிளப்பி விட்டார். காரணம், அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நாட்டில் குடியேறப் போகிறோம் என்று சொல்லி ஒரு கிளர்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த காலம். அதை ஒட்டி இப்படி வேதத்தை தவறாக வியாக்கியானம் செய்கிறவர்களுடைய துணை அவர்களுக்கு கிடைத்தது. அந்த அடிப்படையில் தான் பல கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் செய்கிற தவறுகளை மறந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஏன் அமெரிக்கா அவர்களுக்கு உதவி செய்கிறது என்றால், அமெரிக்காவிலே முக்கிய பொறுப்புகளிலே இன்ஃப்ளூயன்சர்களாக உள்ளதிலே யூதர்களுடைய ஆதிக்கம், இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஆதரவாக நாம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால்தான் நம்ம அடுத்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற காரணம் தான். அதெல்லாம் ஒரு அரசியல் காரணங்கள். அமெரிக்காவின் துணை இருக்கிறது காரணத்தினால்தான் இஸ்ரவேல் அநேக மக்களை கொல்லுகிறது. அதற்காக இஸ்ரவேல் தவறு, மற்ற அரபு நாடுகள் எல்லாம் சரி என்று சொல்லவில்லை. இஸ்ரவேலும் தவறுதான், அரபு நாடுகள் செய்கிறதும் தவறுதான். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலை புனிதப்படுத்துவதற்காக இஸ்ரவேல் செய்கிற காரியங்கள் எல்லாமே தேவ திட்டம்தான் என்று நம்புவதற்காக பல்வேறு வேத வசனங்களை திருப்புகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற வசனங்களை வேதாகமத்தில் திறந்து மேலும் கீழும் எல்லாம் படித்து அதனுடைய உண்மையான விளக்கம் என்ன என்பதை அறியுங்கள். அது எந்த காலத்திலே நிறைவேறினது என்பதை நீங்கள் காண முடியும். ஆகவே தவறான வஞ்சகைகளுக்கு உட்பட்டு ஒரு தவறான மனநிலைக்குள்ளாக போகாதீர்கள். இஸ்ரவேல் செய்கிற காரியம் சரி என்று சொல்லி இதுக்கு பின்னணியில் ஆண்டவர் இருந்துதான் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் என்று நீங்கள் காணும்போது, எண்ணும்போது, அது உங்களுக்குள்ளாக தவறான கடவுளை குறித்து ஒரு தவறான நம்பிக்கையை கொடுக்கும். நீங்களும் அடுத்த உங்களுக்கு எதிரிகளாக நினைக்கிறவர்களை பழிவாங்க துணிவீர்கள். அது உங்களுடைய மனதுக்குள்ளாக ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணம் விதைக்கப்படும். எம்டி சகன் சொல்வதை பாருங்கள், அவர்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் போரில் வெற்றி பெறுகிறார்கள். அப்படி போகும்போது நாம் போர் செய்யலாம், நாம் எதிரிகளை வீழ்த்தலாம், எனக்கு சுற்றில் இவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்கள், நான் அவர்களை வீழ்த்துவேன், ஆண்டவர் எனக்கு துணை நிற்பார் என்கிறது போன்ற தவறான நம்பிக்கை நமக்கு உள்ளாக ஆழ்மனதிலே பதியும். தயவு செய்து இதில் விடுபடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒரு கணத்தில் இறைந்தால் மறுகணத்தை காட்டு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்திரம் என்றால் அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. வஸ்திரத்தை எடுத்துக்கொள்வதற்கு அங்கேயும் கொடு. இப்படியெல்லாம் பேசினார். ஆனால் அந்த ஆண்டவரை வைத்து இன்றைக்கு போர் செய்கிறவர்களாக, ஆண்டவர் போரை தூண்டுகிறவராக காண்பிக்கிறார்கள். தயவு செய்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மனம் திரும்புங்கள்.